ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டெஸ்க்டாப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் Cyberlink பவர் டைரக்டர் ஒரு மொபைல் வீடியோ எடிட்டிங் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆப் மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸ் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை பெற்றுக்கொள்ளுங்கள். வாங்க நாம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். ஒரு Cyberlink ஹோம் பேஜ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இங்கே சென்ட்ரல் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணி நம்ம ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ கிளிக் பண்ணால் 2 ஆஸ்பெக்ட்ஸ் கேட்கும். அதாவது ரேஷியோ எப்படின்னா, லேண்ட்ஸ்கேப்பில் ஒன்று, அதான் இது. நெக்ஸ்ட்டு போர்ட்ரைட்டில் ஒன்று, 9:16. லேண்ட்ஸ்கேப் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இல்லை நம்ம ஃபோனில் நார்மலாக வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறோம், அந்த மாதிரினா நம்ம போர்ட்ரைட் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போதைக்கு லேண்ட்ஸ்கேப்பை செலக்ட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் நேம் நான் சாம்பிள்னு கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். இப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா மியூசிக், இமேஜஸ், வீடியோஸ் ஐகான்ஸ் வச்சு இந்த மாதிரி காமிக்குது. இது எதில் குறிக்குதுன்னா, இப்போ வீடியோஸ்ன்றது உங்கள் டிவைஸை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிடும். ஸ்கேன் பண்ணிட்டு எந்தெந்த ஃபோல்டரில் வீடியோஸ் இருக்கோ அந்த ஃபோல்டர்ஸை மட்டும் காமிக்கும். இப்போ இமேஜஸ் கொடுத்தீங்கன்னா எந்தெந்த ஃபோல்டரில் இமேஜஸ் இருக்கோ அந்த இமேஜஸை மட்டும் காமிக்கும், அந்த ஃபோல்டர்ஸை மட்டும். இப்போ மியூசிக் கொடுத்தீங்கன்னா என்னென்ன ஃபோல்டர்ஸில் மியூசிக் இருக்கோ அதை மட்டும் காமிக்கும். இப்போ எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னா, நீங்கள் அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அந்த கிளிப்பை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ப்ளஸ் ஐக்கான் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் இன்னும் நிறையா இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. நீங்கள் இதை தான் கொடுக்கணும். இதை கொடுத்து இமேஜஸ் கொடுத்து இந்த வீடியோஸை கூட இந்த மாதிரி உள்ளே போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி கிளிக் கொடுத்து ப்ளஸ் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே பக்கத்தில் ஆட் ஆகும். நான் ஏன் மற்ற எதுவும் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னேன்னா, இது லேயர்ஸ். அதாவது இந்த வீடியோ கூடவே ஒரு இமேஜ் ஆட் ஆகணும் அப்படின்னா நம்ம இதை கொடுத்துக்கலாம். இதிலே காமிக்கிது பாருங்கள். இது கூட எக்ஸ்ட்ரா இன்னொரு வீடியோ ஆட் பண்ணணுமா இல்லை இமேஜ் ஆட் பண்ணணுமா அந்த மாதிரி. இதை நான் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் டீப்பாக சொல்கிறேன் லேயர்ஸை பற்றி. இப்போ இப்படி தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே கீழே உங்களுக்கு ஒரு சிம்பிள் மாதிரி காமிக்கிது பார்த்தீங்களா? இதுதான் ட்ரான்சிஷன். இதை எப்படி நீங்கள் கிளிக் கொடுத்து உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ட்ரான்சிஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை சும்மா அப்ளை பண்ணி பாருங்களேன் எப்படி வருதுன்னு. இப்போ பாருங்கள், வீடியோ ப்ளே பண்ணுறேன். அந்த வீடியோ நெக்ஸ்ட்டு வரப்போ இந்த மாதிரி வரும். அதில் ட்ரான்சிஷன். நமக்கு டைமிங் எதாவது மாற்றணும் அப்படின்னா இங்கே மேலே டைமிங் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் கொடுத்து நமக்கு வேணுன்ற மாதிரி டைமிங் வச்சுக்கலாம். எத்தனை செகண்ட்ஸ் இருக்கணும், ட்ரான்சிஷன் எஃபெக்ட் அந்த மாதிரி கொடுத்து நம்ம இது அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இல்லை எனக்கு இந்த ஃபோட்டோஸ் முன்னாடி வரணும், இந்த வீடியோ பின்னாடி வரணும் அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலரில் காமிக்கும். நீங்கள் இதை அப்படியே ட்ராக் பண்ணிட்டு முன்னாடி கொண்டு இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஆனால் என்னென்னா ட்ரான்சிஷன் வராது. நீங்கள் மறுபடியும் ட்ரான்சிஷன் போய் கொடுத்து நீங்கள் வைக்கணும் எந்த மாதிரி ட்ரான்சிஷன்ஸ் வேணும் அப்படின்றத. அதுக்கு மாதிரி டைமிங்கும் நீங்கள் போய் மாற்றிக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியும் எனக்கு 0.5 செகண்ட்ஸ் இருந்தால் போதும், இல்லை 1 செகண்ட் இருந்தால் போதும், இந்த மாதிரி டைமிங் அதிகமாக காமிக்க வேணாம் அப்படின்னா செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு டிஃபால்ட் இமேஜ் டியூரேஷன், டிஃபால்ட் இமேஜ் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். டிஃபால்ட் ட்ரான்சிஷன் டியூரேஷன் இந்த மாதிரி இருக்கும். நம்ம இதில் நமக்கு டிஃபால்ட்டாக எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். நீங்கள் உள்ளே போய் நீங்கள் அதை ஜஸ்ட் ப்ளஸ் கொடுத்தாவே நீங்கள் செட் பண்ணுற டைம் அப்படி நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அதுதான் அங்கே ப்ளேஸ் ஆகும். இவ்வளோ தான் Cyberlinkோட இன்ட்ரொடக்ஷன். மீதியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.